சார் வணக்கம். இப்போ வந்து நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? இந்த மாநாடு எப்படி தெரியும் சார்? யூகேல இருந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தளபதி டே 1ல இருந்து நான் பார்ட்டியில இருக்கேன். ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டி மாநாட்டுக்கும் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் இருந்தப்போ அப்போ வந்து நான் உடனடியாக என்னோட லண்டன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர முடியல. இப்போ வந்து பெர்மனண்ட்டாக வந்து தளபதியோட இருக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ களப்பணியாற்றணுன்ட்டு அதனால தான் இந்த மாநாடுக்கும் வந்திருக்கேன். ஏற்கனவே 2026 வந்து நம்மளோட தான் நிறைய வரவேற்பு இருக்கு. வெளிநாட்டிலையும் நிறைய வரவேற்பு இருக்கு. நான் லண்டன்ல ஒரு 20 இயர்ஸா இருக்கேன். நான் 2007ல போனேன். இப்போ வந்து தளபதி வந்து பெரிய கரியரே விட்டுட்டு வராரு. அவருக்கு சப்போர்ட்டிவா என்ன மாதிரி ஆளுங்க ஒரு அட்லீஸ்ட் 1%. நானும் கரியரை விட்டுட்டு வரலன்னு சொல்ல, நான் கொஞ்சம் பிசினஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னமே வந்து ஃபுல் டைம் வந்து டிவிகேக்காக நான் வந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாநாட்டுக்கும் வந்திருக்கேன். தளபதி அடிக்கடி சொல்றது என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் எங்களோட கொள்கை. மற்ற கட்சியெல்லாம் கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. கொள்கைக்கு அப்பாற்பட்டு எதிர்கட்சியா இருந்தாலும் எதிரி கட்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் செய்யணும்னு தான் தளபதியோட எண்ணம். எல்லாத்துக்கும் செய்வாரு. நாங்க வந்து 2026ல கண்டிப்பா வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். தளபதியை அரியணை ஏற்றுவோம். என்ன மாதிரி ஆளுங்க நான் எதுக்கு இந்த பைட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என்ன மாதிரி ஆளுங்க. நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐடியில் இருக்கவங்களாம் உட்காந்துட்டே கமெண்ட் சொல்கிறாங்க. பட் தே ஹாவ் டு கம் டு யூனோ சர்வீஸ் த நேஷன். பொலிட்டிக்கலாக வந்து சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரு படித்த இளைஞர்களும் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் பார்ட்டி ஆரம்பித்து சப்போர்ட் இருக்கிறப்ப சப்போர்ட் தரணும். தளபதிக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அவர் நம்ம அடுத்த தமிழ்நாட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவார். 50 வருஷமா வந்து டிஎம்கே வந்து சுரண்டிட்டே இருக்காங்க. நிறையா இப்பெல்லாம் டிஜிட்டலா ஊழல் பண்றாங்க. முன்னெல்லாம் பாலம் கட்டுறது ரோடு போடுறது தான் ஊழல்னாங்க. இப்போ என்னன்னா வந்து பிட்காயின் டிஜிட்டல் ஊழல் எல்லாம் ஃபுல்லா கம்ப்யூட்டர்லேயே ஊழல் பண்றாங்க. தெரியவே மாட்டேங்குது மக்களுக்கு. அதெல்லாம் தோண்டி எடுத்து தளபதி இன்னும் வருங்காலத்தில் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாரு. டிவிகே வந்து 2026ல கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப வந்து இங்க தமிழகம் மட்டுமின்றி நீங்க சொல்லிக்கிறீங்க வெளிநாட்டுல இருந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அங்கெல்லாம் அந்த டிவிகே விஜய் அப்படிங்கிற நேம்ஸ் எல்லாம் எப்படி அவங்கள்ட்ட போய் சேருது? ரொம்ப அதிகமாவே இருக்கு. இங்கேயோட வந்து அங்க பயங்கர வரவேற்பு இருக்கு. நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம நிறைய மலையாள மக்கள் இருக்காங்க, தெலுங்குக்காரங்க இருக்காங்க. ரொம்ப எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. எல்லாருமே வந்து அவங்களுக்கு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் வெளிநாட்டு இருக்காரங்க ஓட்டு போடலான்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து டிவி கேக்கு இருக்கிற ஓட்டெல்லாம் டிவி கேக்கு தான் உழுவும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இப்பொழுதைக்கு ஓட்டுக்கிறது. இப்போ வந்து நீங்க வந்து பிளைட்ல இருந்து வந்திருக்கிறீங்க. அங்க எப்ப நீங்க புறப்பட்டீங்க? இப்போ ஏன்னா லண்டன்ல இருந்து வரணும் டக்குன்னு இது பண்ண முடியாது. அங்க உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும். அந்த வேலைகளை விட்டுட்டு தான் நீங்க வந்திருப்பீங்க. இது எப்படி வந்தீங்க? நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துட்டேன். நான் கல்ஃப் ஏர் மூலியமா வந்தேன். கல்ஃப் ஏர்ல வந்துட்டு ஒரு டிரான்சிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கேன். என் சொந்த ஊர் வந்து பெரம்பலூர். நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன் இந்த டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து 100% வந்து என்னோட எஃபர்ட்டை கொடுக்கணும்னு இருக்கேன். ஸோ அதுதான்.